மனவரின் மியூசிக் சமத்தில் அன்புடன் இந்த கால ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்யும். அதிகமாக நேசிக்கு நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் காத்து எடுத்து வந்தீர். இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறீர், இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். அப்பா, அந்த காலை வேலை உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் முற்றுமாய் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் முழுவதும் என்னை காத்துக்கொள்வீராக. இந்த வாரம் முழுவதும் நடத்துவீராக. மே நோக்கி நாங்கள் பார்க்கவும், உமக்கென்று வாழவும், நாமத்தை மேம்படுத்தவும் ஆண்டவை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எழுந்து நின்று முதல் பாடலாக பக்கம் 5 இந்த பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. அடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். கர்த்தர் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். 2 கால ஜெபம். சர்வ வல்லமை தீய பராபரனே, தேவரே, கிறிஸ்துவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்புள்ள யாவருக்கு மன்னிக்கிறமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில்
குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் இருகொண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த காலத்தில் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. செஞ்சபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, மிகுந்த அன்புள்ள குமார மகிழ்வடையும் முன் முதலில் பாடுபட்டு மகிழ்வினுள் பிரவேசிக்கும் சிலுவை மரணத்தை உத்தரித்தாரே. நாங்கள் சிலுவையின் பாதையில் நடந்து அது ஜீவனுக்கும் சமாதத்துக்கும் வழி என்பதை கண்டுகொள்ள இரக்கமாய் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம். Psalm 5. Psalm 5 சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்து. அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமீன். எரேமியா பழைய பாட்டு பாடம். எரேமியா 11ஆம் அதிகாரம். Jeremiah chapter 11. எரேமியா 11 வசனங்கள் 1-17 வரை. Jeremiah chapter 11 verses 1 to 17. Jeremiah chapter 11 verses 1 to 17. எரேமியா 11 வசனம் 1. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இரும்பு காலவாயாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆக கடவுது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளெல்லாம் கூறி
இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படி செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திறசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமல் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு பலிக பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளின் பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கி அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த இலட்சியான காரியத்திற்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். துச்சனரோடு மகா தீவனை செய்யும் போது என் பிரியமானவர்களுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பு நிமித்தம் உன் மேல் தீங்கை வர பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 7ஆம் அதிகாரம். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 52 வரை. John chapter 7 verses 37 to 52. John chapter 7 verses 37 to 52. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர், இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீதின் இந்த பெத்லெகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவரில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள்.
ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதும் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திலிருந்து வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதமு என்பவன் அவளை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கணைக்குள் படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார்கள். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புவதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த 3 பாடங்களில் சங்கீதம் 5 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று அவர் ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியா 11 வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. மனம் திரும்புங்க, என்னுடைய வார்த்தையை கேளுங்க, நான் பேசுறதை கேளுங்க, மனம் மாறுங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஜனங்கள் மாற மாட்டோம் என்று கட்டுப்பாடு பண்ணி ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் ஆபத்து வரும் என்று சொல்லுகிறார், அழிவு வரும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் எரேமியா சொல்றாரு, நீ ப்ரே பண்ணாதவங்களுக்காக கண்டிப்பாக ஆபத்து வரும், இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அப்படி என்று ஆண்டு சொல்றாரு. வசனம் 16 சொல்றாரு, நல்ல கனி உண்டாயிருக்க நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவு மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரம், நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவு மரம் என்னும் பேரை ஆண்டு கொடுத்தாரு. ஆனால் அவர்கள் தேவ பிரியமெல்லாம் வாழும் பொழுது நல்ல கனி கொடுக்காமல் கெட்ட கனியை கொடுத்து ஆண்டு விரோதமாய் அவர்கள் வாழ்ந்ததுனால ஆண்டு சொல்றாரு, நான் அவனை எரித்து போடுவேன் அப்படி சொல்றாரு. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அநேகர் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிய ஜனங்களும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 3 பாடல்களும் படிக்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்கிறோம் என்று நாம் மறுபடியும் ஆராய்ந்து பார்ப்போம். இங்க ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பல வழிகளை பேசுகிறார். எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறாரு. விசேஷமாய் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் நாம் கேட்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையாக உலகத்தில் வந்து அவர் பேசும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறவாய் காணப்பட்டார். அப்படி என்றால் நாம் எப்படி ஆண்டவனை விசுவாசம் வைக்கிறோம், அது வார்த்தையை கேட்டு எப்படி அவர்கிட்ட வருகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல ஜனங்கள் வார்த்தையை கேட்டு மன திரும்பாமல் ஆண்டு வராமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாடுல சிலர் வந்தாங்க, அநேகர் வரல. வராதவங்க என்ன சொல்றாங்க, ஏன் போறீங்க அப்படி கேட்கிறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆண்டுக்காக இயேசுவா பேசுறாங்க. அவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லையே, அவர் சொல்ற வார்த்தையில கேட்கும் பொழுது நாங்கள் அவர் நம்புறோம், அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் பரிசேயர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க, இயேசுவை பிடிக்க வகை தேடுறாங்க, இயேசுவை எப்படியாவது பிடித்திடணும் அப்படி சொல்றாங்க. ஏன் அவர் நம்புறீங்க அப்படி கேட்டாங்க. அதுல ஒருத்தர் நிக்கதமு, யோவான் 3ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது நிக்கதமு ரகசியமாக இயேசுவை பார்க்க செல்வதை பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்துல இயேசுவுக்காக பேசுகிற நிக்கதமு நாங்கள் பார்க்கிறோம். நிக்கதமு சொல்றாரு, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கணிக்கப்படுத்தலாம் என்று அவன் நியாயப்பிரமாணம் சொல்கிறதா என்றான். பாருங்க அவர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, அதை ஆராய்ந்து பார்த்து அப்புறம் நீங்க சொல்லுங்க, அவர் நல்லவரா கெட்டவரா, அவரை நம்ம பிடிக்கலாமா பிடிக்கூடாதா அப்படி என்று. இன்னைக்கு இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக, போதிக்கிறவராக, ஜனங்களுக்கு ஏற்ற காரியம் சொல்கிறவராக காணப்பட்டார்.
குணமாக்கினார். ஆண்டுடைய மகனாக இந்த உலகத்தில் தேவனாக ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ்வதை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டோட வார்த்தையாகவே உலகத்தில் வந்தார். ஆனால் ஆண்டோட வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாட்டிலையும் ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியல. இன்னைக்கு நாம் எப்படி இயேசுவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எப்படி தேவனுடைய வார்த்தையில் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் சொல்லும் பொழுது இந்த வேதத்தை நான் எவ்வளவு வாசிக்கிறேன், இந்த வேதத்தினுடைய வார்த்தையில் எவ்வளவு நம்புகிறேன், இந்த வேத வார்த்தையின்படி எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம ஆனந்த பார்ப்போம். இந்த கால வேளையில நம்ம ஆண்டு சமூகத்தில் மறுபடியும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம நாமே ஆனந்த பார்ப்போம். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கிறேனா, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேனா, தேவன் சொல்கிறபடி வாழ்கிறேனா, அல்ல உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உலகத்தாரை போல தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்ம ஆனந்த பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களாய் எங்களை நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ நிறைய காரியங்களோடு பேசுகிறீர். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்பா, நீ பேசுகிற வார்த்தையை நான் கேட்கும் பொழுது அப்பா, கேட்டு அதை போய் நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அப்பா, கேட்காதவர்கள் அழிவை கண்டார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். எருமையா நாட்களில் அநேக வார்த்தை நீர் பேசினீர். ஆனால் ஜனங்கள் மன திரும்பவில்லை. ஜனங்கள் உடைய வார்த்தையை கேட்கவில்லை. நீர் பேசுகிற சத்தத்தை கேளாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பா, புதிய ஏற்பாடும் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டவர்கள் இருந்தார்கள், கேளாதவர்களும் இருந்தார்கள், அவர் நம்பாதவர்களும் இருந்தார்கள். அதே பப்பா, இந்த நாட்கள் நாங்கள் அநேகரை இப்படி பார்க்கிறோம். எங்கள் வாக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்களும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, உண்மை நம்புகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளாக வழிநடத்துவீராக. இந்த கால வேளையில் அப்பா, இந்த ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறோம். எங்கே இருந்தாலும் அப்பா, எங்களோடு இந்த நேரத்தில் இருக்கிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா, அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அவளை காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. அப்போ வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாக மற்றும் மாத்திரமல்ல, அதுபோல் நடக்கிற பிள்ளைகளாக, நாமத்துக்கு மகிமை கொண்ட ஒரு பிள்ளைகளாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக நடத்துவீராக. வேலைக்கு செல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் கால வேளையில வேலைக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் வைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் கரத்தில் வைக்கிறோம். பெரியவர்கள், சிறியவர்கள், அப்பா, எல்லாரும் கரத்தில் வைக்கிறோம். இந்த நாளில் கால வேலையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்வீராக. நாள் முழுவதும் ஆண்டவர் அதிசயம் வழிநடத்துவீராக. ஒவ்வொரு தேவை சந்திங்க அப்பா. விசேஷமாய் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் சுகமாய் இருக்கிறவர்கள் அனைவரும் கரத்தில் வைக்கிறோம். தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும், அவளை காத்துக்கொள்ளும். அவர்களை பராமரிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் காத்துக்கொள்வீராக. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் முழுவதும் ஆண்டவர்களை பொறுப்படுத்த வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமனிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உருமாய் குற்றச்செலவுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் முடிவிலே. ஆமேன். நாம் எழுதி நின்று ஸ்தோத்திர பாடலாக இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 16 இயேசுவே கல்வாரியில். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும், மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே, பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே,
ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னையா பிராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. ஏனமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே. பின்பு மோட்சலோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்யுவீரே. எலியேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் அழைத்து வந்ததற்காக நன்றி. நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறுபடியும் உடைய கரத்தில் முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் வாரம் முழுவதும் ஆண்டவர்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழிநடத்துவீராக, உமக்கென பயன்படுத்துவீராக. எங்கள் வேலைகள், படிப்பு, வீட்டில் இருக்கிற காரியங்கள், வெளியே இருக்கிற காரியங்களின் தேவைகள் அனைத்தையும் ஆண்டு சந்திக்கும்படியாய் எங்கள் வழிநடத்தும்படியாய் நாங்கள் உடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கவும் அதுபடி நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.